நேருக்கு நேர் விவாதிக்க ஆயத்தமா என அறைகூவல் விடுக்கும் எடப்பாடி பழனிசாமி 100 நாள் வேலை திட்டத்தை அழிக்கும் சட்ட முன்வரைவு குறித்து தெளிவாக விடை கூற வேண்டும் எனவும் பெண்களையும் மக்களையும் நாங்கள் தான் பாதுகாக்கப் போகிறோம் என சிலர் மதக்கலவரத்தை தூண்டி வருவதாகவும் கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். 100 நாள் திட்டத்தை நிறுத்தக்கூடிய முற்றிலுமாக தடை செய்யக்கூடிய ஒரு மசோதாவை சட்டத்தை அங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்ம தொடர்ந்து எதிர்த்திருக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை என்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு அடிக்கடி ஒண்ணுதான் கேட்பாரு, முதலமைச்சர் என்னோட ஒரே மேடையில ஏறி என்னோட விவாதிக்க வேண்டும் என்று. நான் ஒரே கேள்வி கேட்கிறேன், இந்த 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை அழிக்கக்கூடிய வகையில கொண்டு வரப்பட்ட மசோதாவை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு தெளிவா பதில் சொல்லுங்க. புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த மசோதாவை பத்தி எந்த கருத்தும் சொல்லல, எல்லாத்தையும் மாற்றிடுவாங்கிறாங்க. ஆனா கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய இந்த சகோதரிகள், என் கண் முன்னால் இருக்கக்கூடிய இந்த சகோதரிகளுக்கு வேலை தந்து கொண்டிருந்த ஒரு திட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு நிறுத்த துடித்து கொண்டிருக்கிறது. அந்த பிஜேபி தான் ஏதோ இங்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சகோதரிகளையும் சகோதரர்களையும் இந்துக்களையும் நாங்க தான் பாதுகாப்போம் என்று சொல்லி இங்க மத கலவரங்களை உருவாக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள்.